நல்லா இருக்கு நல்லா இருக்கு இல்லை நல்லா இருக்குப்பா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஸ்கூல் லைஃபு ஜஸ்ட் ஃபைன் என்டர்டைன்மெண்ட் பக்கா அது ஜஸ்ட் அவர் ஏன் வந்துட்டு போகிறாருன்னு தெரியல போய் படம் சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே வந்து பாருங்க. நாங்கள் செகண்ட் ஹாஃப்லேருந்து தான் வந்தோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கல, அதுதான் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஆனால் செகண்ட் ஹாஃப்மே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. நாங்கள் பார்க்கவே இல்லை, நாங்கள் செகண்ட் ஹாஃப்லேருந்து வந்ததுனால எங்களுக்கு எக்ஸைட்டாக என்ன நடந்தது தெரியல. ஆனால் நாங்கள் செகண்ட் ஹாஃப் பார்த்ததுல ஜாலியாக இருந்துச்சு, அவ்வளோதான். நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா தான் நடிச்சிருக்காங்க அவங்க. டைரக்ஷனும் நானுமே வந்து அந்த மூவி பார்த்தேன், அவங்க டைரக்ட் பண்ண டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அவங்க ஆக்டிங்குமே இதில் நல்லா இருந்துச்சு. நாங்கள் செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்ததுனால எங்களுக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நாங்கள் பார்த்தோன்னு தான் சொல்லுவோம், அதனால் எங்களுக்கு தெரியல. சும்மா ஜாயபுளாக இருந்துச்சு, பார்த்தோம். எல்லோரும் ஃபேமிலியாக ஃபன்னாக தான் இருந்துச்சு. நாங்கள் செகண்ட் ஹாஃப் பார்த்தோட ஃபன்னாக தான் இருந்துச்சு, எல்லாருமே வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா. அதெல்லாம் காமெடியாக நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு அப்படி எதுவும் தெரியலண்ணா, நல்லா தான் இருந்துச்சுண்ணா. தேங்க்யூ. நல்லா வந்துச்சு, ஃபீல் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பர் நல்லா பார்த்துக்காங்க. நல்லாவே நடிச்சிருக்காங்க. ஏற்றுக்கிற மாதிரியா இருக்குது. காமெடியில் நல்லா வருது. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு, ஃபீல் குட் மூவியாக இருந்துச்சு. பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த வருஷத்தில் ஒரு நல்ல படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நாங்கள் பார்க்கல, செகண்ட் ஹாஃப் பார்த்ததே எங்களுக்கு பிடிச்சிருச்சு, நல்லா இருக்கு. செம்மையாக இருக்குது, காமெடிலாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆமாம் நல்லா இருந்தது. அவரோட ஹீரோ கரெக்டாக ஃபஸ்ட்லேயே ஒருத்தவங்க ஃபஸ்ட்லேயே பண்ணால் நல்லா இருக்காது, ஏன்னா இவருக்கு நல்லா இருக்கு. அப்படிலாம் ரெண்டுமே இது தப்புலாம் இல்லை. அப்படின்னா அது வந்து அந்த படத்தில் வந்து என்ன இது பண்ணியிருக்காங்கன்னா, அதான் இந்த ஜென்ரேஷனுக்கு இது பண்ணுறாங்களே, ஒன் சைடு லவ்வாக இருந்தாலும் ஒரு லவ் தானே, அதனால் சொல்லியிருக்காங்க. இல்லை அதெல்லாம் வந்து சும்மா தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க, அவங்க வந்து தப்பாக நினச்சிப்பாங்க. என்ன நல்லா தான் பார்த்து அதெல்லாம் எல்லாம் வரும், கடந்து போகிறது தானே லைஃபு. சூசைட் பண்ண சொல்லிட்டு போயிட்டு எல்லா ஃப்ரெண்டுக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண, அதெல்லாம் எப்படி பார்த்தீங்க அந்த காமெடி சீன்? நல்லா இருந்துச்சு. அது வந்து ஒரு எமோஷ்னலாக இல்லாமல் காமெடியாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தர் கழுத்து தட்டும் போது யார் யார் பார்த்துருக்காங்க அதெல்லாம் நல்லா தான் இருந்தது. எல்லாம் மாலை வாங்கி தர்றாங்க, அது பார்த்தீங்க? அது எப்படின்னா ஒரு எமோஷ்னலாக இல்லாமல் காமெடியாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது. இந்த வருஷத்தில் ஒரு நல்ல படம், தரமான படம் வந்து பாருங்கள் எல்லாரும். என்னோடய ஸ்கூல் லைஃப்பில் நடந்த மாதிரியே இருக்குது அந்த படம். ரியல் லைஃப் என்னோட ரியல் லைஃப் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் ஸ்கூலில் இந்த படத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த இந்த படத்தை பார்த்தா நானே இந்த கேரக்டராக மாறிட்டேன். அந்த படத்தில் நானே போன மாதிரி இருந்துச்சு ஸ்கூல் லைஃப். நம்மளுக்கு ஒன் சைடில் இப்போ நடந்துருக்குதுண்ணா நம்ம லைஃப்லேயும். அதான் படம் என் லைஃப்பில் நடந்த மாதிரியே இருக்குது. அந்த படத்தை நான் ஒரு கேரக்டராக மாறிட்டேன். அந்த ஹீரோ எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி அந்த ஒரு கேரக்டராக நான் மாறிட்டேன். அது வந்து ரியாலிட்டியில் அவ்வளோவா கிடையாது, மூவிக்கு தான் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. கலைக்கலாம், அது தப்பு தான். ஆனால் ரியாலிட்டி லைஃப்பில் எல்லாருமே நடக்கிறது தான் அது படமாக எடுத்திருக்காங்க. இப்போது இந்த மாதிரி இப்போ ஃப்ரெண்டு கூட இருக்க ஃப்ரெண்டே சொல்ல மாட்டேறான், ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு நேரம் வரசமாக அந்த சுச்சுவேஷனில் கரெக்டாக சொல்கிறான். அந்த பொண்ணுக்கு அது தெரியாமல் இருக்குது. அவன் சொல்லியிருப்பான் ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான், ஆனால் கடைசியில் அந்த பொண்ணுக்கு தெரியல. அப்புறம் தான் அந்த பையனை மீட் பண்ணுறப்போ தான் அந்த பொண்ணுகிட்ட அவன் சொல்லி அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு அவன் தெரிய வருது, இந்த மாதிரி இந்த பையன் அவனை லவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான். அப்போ கூட அந்த ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லி அவன் போய் சொல்லியிருக்கான். அப்போ தான் அவனுக்கு வந்து கோவம் வரும் அந்த பையனுக்கு, ஏன்டா சொல்லாமல் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு தெரியும் நான் அந்த பொண்ணு வந்து இப்போ போய் சொல்லியிருக்கான் என்கிட்ட அந்த பையன் லவ் பண்ணலன்னு. அப்போ தான் கடைசியில் சொல்கிற போது தான் தெரியும் லவ் பண்ணியிருக்கான்னு சொல்லி. இப்போ ஹீரோவாக ஃபஸ்ட்டு ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு, இப்போ ஹீரோவாக நடிச்சிருக்காரு, அது எப்படி பார்க்குறேன் அவரோட ஆக்டிங்லாம் எப்படி இருக்குது? பரவாயில்ல,
நான் நார்மல் ஆக்டர் மாதிரி தான் இருக்காரு, புதுசாலாம் தெரியல ஆக்டர் நடிக்கிறதுக்கு, நல்லா தான் இருக்குது படம். ஹீரோயின் எப்படி பண்ணியிருக்காங்க அவங்களோட ஸ்கூல் லைஃப்ல எப்படி பார்த்துருக்காங்க? பெட்டர் தான், நல்லா தான் இருக்குது. அந்த ஊக்கத்து குத்துறது பொண்ணு போட்டு அடிக்கிறது அதெல்லாம் எப்படி பார்த்தோம்? அது நான் நம்ம ஸ்கூல் லைஃப்பில் எப்படி நம்ம இதோட நல்லா இன்னும் ஸ்கூல் லைஃப்பில் ஜாலியாக இருந்திருப்போம். அவங்க கொஞ்சம் நார்மலாக எடுத்துருக்காங்க படம். இன்னும் ஸ்கூல் லைஃப்லாம் அவங்க நல்லா உள்ளே டீப்பாக போயிருந்தாங்க, இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் படம். நடுவில் சசிகுமார் வராங்க, அது எப்படி பார்க்குறீங்க? அதுதான் அந்த இடத்துல ஒரு ஸ்டன்னு. திடீர்னு அந்த ட்ரெயினில் போகும்போது சசிகுமார் வராரு. தம்பி சாப்பிட்டியா? அது எப்படி பார்த்தீங்க? திடீர்னு நான் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு அந்த இடத்துல. அவர் அந்த இடத்துல பார்த்தோன்னே நான் அந்த இடத்துல எதிர்பார்க்கவே இல்லை அவர் வருவார்னு. திடீர்னு அவர் வந்தோடனே ஒரு மாதிரி கூஸ் பூம்ஸ் ஆயிடுச்சு. படத்தில் அந்த பீச்சை போட்டு அந்த எப்படி சசிகுமார் டூரிஸ்ட் ஃபேமிலியில் சொல்கிறத என்ட்ரியோட உள்ள வருவார், அது எப்படி இருக்கு? இது திடீர்னு என்ட்ரி ஆகலாம். இது ஒரு மியூசிக் எதுவுமே கொடுக்காம திடீர்னு என்ட்ரி ஆகும், நல்லா இருக்குது அவர் வந்து என்ட்ரி சீன். படம் வந்து யங்ஸ்டர்ல ரொம்ப பிடிக்குன்றீங்க? புரியலங்க. படம் யங்ஸ்டருக்கு ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டேன். ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருக்க பசங்க கண்டிப்பாக இந்த மூவி லைக் பண்ணுவாங்க. லவ் பற்றின படம் தான் நல்லா இருக்காங்க. ஆல்ரெடி ஸ்கூல் லைஃப்ல ஆல்ரெடி நிறைய படத்தை பார்த்துருக்கோம், இது எப்படி பார்க்குறீங்க? நல்லா ஸ்கூல் மெமரிஸை வந்து இது பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ரெண்டாவது படம் ஹீரோ மாதிரி இருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? நல்லா பண்ணிருக்காரு, சூப்பராக இருக்கும். நடுவில் சசிகுமார் என்ட்ரி செஞ்சு அதுவும் நல்ல ஒரு எக்ஸ்பிரஷனும் நல்லா இருக்கு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் எப்படி பார்த்தீங்க? லவ்வுக்கு ஒரு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எப்படினாலும் ஒன் சைடு லவ் தேடி போகணுன்றீங்களா? கண்டிப்பாக ஸ்கூலில் வந்து திரும்ப ரீகேப் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமைக்கிருங்க.